ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். எல்லோரும் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க ரெடியா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட தோட்டம் எப்படி இவ்வளோ பெருசாக வந்தது, முதலில் எப்படி நான் இதை ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ உங்களுக்கெல்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்தா போதும். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம எப்படி ஆரம்பித்தோம், எப்படி நம்மளுக்கு இந்த தோட்டம் இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம சொல்ல போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் குடம் வேஸ்ட்டாக உடஞ்சி போனதெல்லாம் கீழே உள்ளதை கட் பண்ணி எடுத்து வச்சு அதில் வெறும் மணி பிளான்ட்டு தாங்க வச்சுருந்தேன் நான். சூப்பராக வந்துட்டு இருந்தது. அந்த மணி பிளான்ட்டுக்குள்ளே முளைச்சி வந்த பீன்ஸு செடியை முளை விட்டு இருந்ததை எடுத்துகிட்டு போட்டேன். அது நல்லா கொடி வீசி கொஞ்சம் நம்மளுக்கு காய் கொடுத்துருந்தது. அப்போது அந்த டைமில் தான் நம்ம சொந்த வீடு கட்டி போனோம். அந்த சொந்த வீட்டில் போய் ரொம்பவே ஆர்வம் வந்துடுச்சு. கொஞ்சம் தான் இடம் காலியாக இருந்தது. அந்த இடத்துலையே ஃபுல்லாக மரம் வச்சு விட்டுட்டேன். மரம் வச்சு விட்டாலும் கொஞ்சம் மீதி இடம் இருந்ததில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரோஸ் செடி, கனகாம்பரம் இப்படியே வச்சுட்டு இருந்தேன். அதே போலவே பீன்ஸும் அந்த வருஷம் எனக்கு முளை வந்திருந்தது எடுத்துகிட்டு போட்டேன். போட்டு செவுத்து பக்கத்தில் போட்டு செவுத்துலேருந்து மேலே கொடி கட்டி தூக்கி கட்டி விட்டுட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, அப்படியே அந்த செவுத்தில் கீழே மேலே வரைக்கும் அப்படியே கொடி போய் அப்படியே ஃபுல்லாகவே பீன்ஸு தொங்கும். எல்லோரும் போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே போவாங்க. ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி எவ்வளோ அழகாக காய் தொங்குதுன்னு கேட்க கூட கேட்டுக்கிறாங்க என்கிட்ட. அந்தளவுக்கு காய் அவ்வளோ அழகாக பிடிச்சிருந்தது. எனக்கு அதை பார்க்கும்போது இன்னுமே ஆர்வம் அதிகமாச்சு. ஸோ ஃபோனில் நம்ம இந்த கார்டனிங் பற்றி நிறையா பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அப்புறம் எனக்கு பக்கெட் வேஸ்ட் ஆகிறது எல்லாத்துலேயுமே நான் செடி வைக்க ஆரம்பித்தேன் ஒன்று ஒன்றா. அப்படி வைக்கும்போது ஹைலைட் என்னென்னா, ஒரு சூட்கேஸ் எடுத்து சூட்கேஸில் கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் பிரித்து எடுத்து அதில் ஹோல்ஸ் போட்டு வெண்டைக்காய் செடியும் அப்புறம் புதினா மணத்தக்காளி மூணுமே வச்சு மூணுமே சூப்பராக வந்தது. அதில் வெண்டைக்காய் காய் நிறையவே காய் எடுத்தோம். எங்கள் ஹஸ்பண்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க போன கம்பெனிலேருந்து வேஸ்ட்டான வாட்டர் கேனுங்க வேஸ்ட்டாக கிடக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அதை கட் பண்ணி அதில் ஹோல்ஸ் போட்டு அதில் மண் போட்டு அதுலேயே ரோஸ் செடி இதெல்லாம் வாங்கி வைக்க ஆரம்பித்து தெருவில் வர்ற ரோஸ் செடி விடுறதில்ல, எந்த செடியும் விடுறதில்ல. அப்புறம் நர்சரி போனோம். நர்சரி போய் இட்லிப்பூ செடி, செம்பருத்தி செடியெல்லாம் அங்கே வாங்கினது தான். வாங்கி அங்கேயே வச்சு அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வாடகை வீட்டுக்கு. இங்கே வரும்போது ஒரு 10 தொட்டி 15 தொட்டி தாங்க இருந்தது. 10 தொட்டி இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா செம்பருத்தி, இட்லிப்பூ செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை செடி எல்லாம் கொண்டு வந்தேன். அப்புறம் இங்கே ரோஸ் செடி வாங்கி வச்சோம். தெருவில் வர்றதில் ரோஸ் செடி வாங்கி வச்சேன். அக்கம் பக்கத்தில் அதாவது யார்கிட்டையாவது சாமந்தி இருந்தால் அந்த சாமந்தி வாங்கி வச்சேன். ஒயிட் சாமந்திலாம் பார்த்திங்கன்னா முதல்ல நிறையா வந்திருந்தது. அப்படி அந்த செடி எப்படி தான் எனக்கு காணாமல் போச்சுன்னு தெரியல, போயிடுச்சு. இப்போ எல்லோ கலர் சாமந்தி மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. பிங்க் கலர் கூட ஒருத்தவங்ககிட்ட வாங்கிட்டு வச்சது தான் சூப்பராக வந்துட்டுது. வெத்தலை செடி வாங்கி வச்சோம். வெத்தலை செடி ஓரளவு அது போயிட்டு இப்போ அதில் பதியம் போட்டு எடுத்து வச்சு தான் இந்த செடி. வெத்தலை செடியும் சூப்பராக வருது. காய்கறியும் அதே போல் தான் ஒன்றா காய் வீட்டில் இருக்குது. கொஞ்சம் முத்தலாக விதை தெரிஞ்சுதான் எடுத்துகிட்டு போட்டுருவேன். அது வந்துடும். அந்த போல் வந்தது தான். இப்போவும் பார்த்திங்கன்னா தக்காளி செடியும் நம்மளுக்கு அது போல் தான் சூப்பராக அதை காய் வந்தாச்சு பாருங்கள். முதல்ல நான் வீடியோ போட்டதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாட்டு இருக்குது, என்னென்ன செடிங்க இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நான் போடலான்னு முயற்சி பண்ணேன். ஸோ என்னால் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி இங்கே எப்படி எடுக்கிறது கேலரிக்குன்னு தெரியல. அதனால் அதை விட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு இதை மட்டும் அப்டேட் பண்ணுறேன். அதை எப்படியாவது கேலரிக்கு எடுக்க முடியுமான்னு பார்த்து எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு தடவை நான் போடுறேன். முதல் சேனல் நம்மளுக்கு போயிடுச்சு. முதல் சேனல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது எடுத்துட்டா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணி போட முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போடுறேன், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா முள்ளங்கி நம்ம வச்சது கொஞ்சம் நல்லா பச்சுன்னு வந்தது. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த எதரெல்லாம் காஞ்சிட்டு ஒரு மாதிரி நிற்கிது. அது வருமா என்னன்னு தெரியல. அப்புறம் மற்றது எல்லாமே நல்லா வந்துட்டுருக்குறாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
லைக் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா பாய் பாய். see you.